அதாவது பார்த்தோம்னா இங்கே ஈரோட்டில் ஈவிஎன் ரோடு, அதாவது ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம்ங்க. அங்கே ஒரு சின்ன குழந்தை, நமக்கு தெரிஞ்ச குழந்தை. அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 வயசு அந்த அளவுக்கு தான் இருக்கும். அதனுடைய ஹேபிட் பார்த்தோம்னா ஒரு ஐஸ் க்யூப்பை எடுத்து அதை சூ பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஹேபிட் அதுக்கு உருவாக்கிக்கிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு வருஷம் 2 வருஷம் அப்படியே அதை செஞ்சிட்ருக்கு. பேரண்ட்ஸுக்கும் தெரியும், ஆனால் அவங்களுக்கு இதனுடைய எஃபெக்ட்ஸ் தெரியல. சரி, இது குழந்தை ஐஸ் சாப்பிடுது அப்படின்னு விட்டுட்டாங்க. இது கிட்டத்தட்ட காலங்காலமாக சாப்பிட என்னவாகுது, திடீர்னு பார்த்தோம்னா ரொம்ப சிக்காகி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. பார்த்தோம்னா அதோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் எல்லாமே அப்படியே டேமேஜ் ஆகி போயிடுச்சு. அந்த குழந்தையை காப்பாற்றவே முடியல அவங்களால. ஸோ என்ன நடந்திருக்கும், ஆக இது போல் குழந்தைகள் ஐஸ் க்யூப்ஸ் ஆக விரும்பி சாப்பிடக்கூடிய குழந்தைகள் பார்த்தோம்னா சிலர்லாம் பார்த்தோம்னா அது ஒரு ஹேபிட்டாகவே வச்சுக்கிறாங்க. அதுபோல் அந்த ஹேபிட்டாக வைக்க போகும்போது என்னவாகுது, அந்த ஐஸ் க்யூப் வேறு என்ன, அது தண்ணி தான் அது. ஸோ அந்த தண்ணியில் ஒரு நியூட்ரிஷனல் வேல்யூம் இல்லை. அதை அதிகமாக சாப்பிடும்போது என்னவாகுது, நமக்குள்ள போதுமான எனர்ஜிஸ் நமக்கு கிடைக்காது. ஸோ நம்மளுடைய அந்த கோல்டு டெம்பரேச்சராக இருக்கக்கூடிய அந்த ஐஸ் நம்ம சாப்பிடும்போது என்னவாகுது, நம்மளுடைய ஸ்டமக் லேயர்ஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ நிறைய கேஸ் உற்பத்தி பண்ணுது. ஆக நம்மளுடைய மெட்டபாலிசம்லேயே சேஞ்சஸை கொண்டு வருது. ஆக நம்முடைய ஜீரண உறுப்புகளை பலவீனப்படுத்தி, ஆக நம்ம சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாடுகளை ஜீரணம் ஆகாதபடி செயல்படுத்தக்கூடிய செயலை அதிகமாக செஞ்சு, ஆக நம்ம உடம்புக்குள்ளே வீரியமான ரத்தங்களை உருவாக்காமல் இரத்த சோகையை உருவாக்கி, ஆக நாம் என்ன சாப்பிட்டாலும் அது ரத்தமாக மாறாமல், ஆக நம்ம உடம்புக்குள்ளே சத்துக்கள் அது பூர்ணமாக கிடைக்காம இறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த குழந்தைக்கு உருவாயிடுதுங்கிறது நாம் பாடமாக எடுத்து, எந்த குழந்தையாக இருந்தாலும் இதை ஒரு ஹேபிட்டாக நாம் எடுக்க போகும்போது, ஆக குழந்தைகளுக்கு அந்த பேரண்ட்ஸ் எஜுகேட் பண்ணி இதை அவாய்ட் பண்ண போகும்போது அது உயிரே காப்பாற்றிருக்கலாம் இல்லையா. அதனால் இது தொடர்ந்து நாம் இந்த ஐஸ் க்யூப்ஸ் சாப்பிட போகும்போது நம்ம பற்களை பாதிக்குது. ஆக நம்முடைய உணவு குழாயை பாதிக்கும். ஆக நம்முடைய தொண்டை பகுதியை இன்ஃபெக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் நம்முடைய வயிறு பகுதியே நம்மளுடைய டைஜஷன் ப்ராசஸையே அஃபெக்ட் பண்ணி, ஆக நம்ம ரத்தங்கள் வீரியம் இல்லாமல் நாமளே ஆக இறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இந்த குழந்தைகள் உருவாக்கிடுதுங்கிறத பேரண்ட்ஸ் முதல்ல புரிஞ்சுக்கணும், அவங்கள எஜுகேட் பண்ணணும். இது போல் நம்ம அவாய்ட் பண்ணுவோமே. வீடியோக்குள்ளே நீங்கள் பார்க்கணுன்னா தமிழ்வேல் சுவாமிகள் சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.